ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்லேயே பார்த்துட்டு வந்துருப்பீங்க. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து 30K 70K பிசி பில்ட் அப்படின்னு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தார். ப்ரோ இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு 40K to 50K ஒரு நல்ல ஒரு பிசியாக சஜஸ்ட் பண்ணுங்கள், அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கேமிங்கும் விளாடணும், அதை எடிட்டிங் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தார். ஸோ அவருக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் போடுறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40K to 50K உங்கள் பட்ஜெட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நான் இப்போ சொல்கிற காம்பனன்ட்ஸ் வச்சு நீங்கள் ஒரு பிசி பில்ட் பண்ணலாம். அந்த 30K பிசி பில்டாக இருக்கட்டும் 70K பிசி பில்டாக இருக்கட்டும் ரெண்டுத்துமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மள AMD ப்ராசஸர் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணணும். பட் என்னவா இருக்கும் எனக்கு என்னடா தெரியும் கேளுடா. இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்டெல் i5 ப்ராசஸர் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிசி பில்ட் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோ வந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 40K to 50Kல பிசி பில்ட் பண்ணணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலியில் யாருனாச்சும் இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவ்வளோதான், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிசி பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்டெலை பேஸ் பண்ணி தான் இருக்குது. முன்னே வந்து பார்த்தீங்கன்னா 30K பிசி பில் போட்டிருப்பேன், 70K பிசி பில் போட்டிருப்பேன். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து எப்படின்னா 30Kனா ஒரு பட்ஜெட்குள்ளே வந்துடும், அண்ட் 70Kனா அது ஒரு மாதிரி ஓவர் பட்ஜெட், ஒரு ஹை பட்ஜெட் மாதிரி வந்துடும். பட் ஆனால் வந்து இந்த மாதிரி 50K 40Kனா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டக் ஆன மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிசி பில்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்கும், என்ன வாங்குறது என்ன வாங்க வேணாம். ஃபஸ்ட் எடுத்துன்னு வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டை பற்றி பார்க்கலாம். ஸோ கிராஃபிக்ஸ் கார்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருந்துச்சு. ஏன்னா 30K பிசி பில்டாக இருக்கட்டும் 70K பிசி பில்டாக இருக்கட்டும் ரெண்டுத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 30Kனா கிராஃபிக்ஸ் கார்டை எல்லாமே பில்ட் பண்ணி வச்சுருந்தோம். 70Kனா அது ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐ செக்மெண்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கம்ஃபர்டபுளான ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு போட்டு போயிடலாம். ஆனால் வந்து இந்த மாதிரி ரெண்டுத்துக்கும் நடுவில் போது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான கிராஃபிக்ஸ் கார்டு தேடவே எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து நிறைய கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குது இந்த ரேஞ்சில். ஒரு 10,000 20,000 ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டு நிறையவே இருக்குது. அதில் நீங்கள் எந்த கிராஃபிக்ஸ் கார்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு ஏன்னா எக்ஸாம்பிள் 1050 Ti இருக்குது, அது இல்லாமல் நம்மளோட 1650 இருக்குது, அதுக்கடுத்து 3050 இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குது. அதில் நான் சூஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா GeForce GTX 1650 தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா நம்மளோட பட்ஜெட் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வருது, அண்ட் கேமிங்கும் சரி எடிட்டிங்கும் சரி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. பட் ஆனால் எடிட்டிங்கில் பொறுத்த வரைக்கும் 4Kல பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் கிடைக்காது. நீங்கள் 4K ஃபோட்டோஸ் வச்சிங்கன்னா லேக் ஆகும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா 3050 வாங்கிக்கலாம். ஸோ உங்கள் பட்ஜெட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 50Kல லாக் ஆகாமல் ஒரு 56 57K போடுவீங்கன்னா நீங்கள் வந்து RTX 3050 வாங்கிக்கலாம். அது நல்ல சாய்ஸ். 3Dலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணும், அண்ட் வீடியோ எடிட்டிங்கும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். என்னென்னா அவர் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து 50K கூலன்னு கேட்டிருந்தார். ஸோ அதனால தான் பிசி பில்ட் பண்ணுறேன். பட் உங்களுக்கு வந்து ஒரு பட்ஜெட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா 3050 யூஸ் பண்ணலாம். நான் ஆல்ரெடி போன அந்த 70K பிசி பில்லே 3050 வச்சு நான் வீடியோ பண்ணியிருப்பேன். நீங்கள் அந்த அதுலேயும் நான் வந்து 3050 பெஞ்ச் மார்க்கிங் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ என்ன போய் செக் பண்ணி பாருங்கள், கீழே எங்கேயாச்சு தரேன். 1650க்கும் 3050க்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக டிஃப்ரென்ஸ் வந்து 6000 ருபீஸோ 8000 அது பார்த்தீங்கன்னா அப்படி தான் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ஸோ ரெண்டுத்தோட லிங்க்கும் நான் கீழே தரேன். உங்களுக்கு எது வேணுமோ அந்த கிராஃபிக்ஸ் கார்டு வாங்கி போட்டுக்கோங்க. அண்ட் பேஸ்ட் ஆன் ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான். கேமிங்லாம் ஆட மாட்டேன், சும்மா வந்து பார்த்தீங்கன்னா எப்பயாச்சும் கேம் ஆடுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 1650 சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து எடிட்டிங்லாம் வந்து ப்ரீமியர் ப்ரோவில் பண்ண மாட்டேன், ஃபில்மோராவில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து 1050 போயிடலாம். பட் நீங்கள் ப்ரீமியர் ப்ரோவில் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் எடிட் பண்ணுவீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் 3050 சூஸ் பண்ணலாம். ஸோ சாய்ஸை பொறுத்து நீங்கள் எந்த கிராஃபிக்ஸ் கார்டு பெட்டர் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம்லேயே நம்ம பார்த்தீங்கன்னா வந்து ப்ராசரை பற்றி டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ நம்ம இதுக்கு சூஸ் பண்ண ப்ராசர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டலோட i5 13400F அப்படின்ற ப்ராசர் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு 13th ஜென் ப்ராசர். நீங்கள் வந்து எனக்கு வந்து 11th ஜென் 12th ஜென் நினச்சிங்கன்னா அந்த ப்ராசர் கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி கீழே போனீங்கன்னா ப்ரைஸ் ரேஞ்ச் கம்மியாகும். இன்னும் மேலே போய் 14th ஜென் வாங்கினீங்கன்னா அதோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். எனக்கு பட்ஜெட் இது இருந்தாலும் நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ப்ராசர் சூஸ் பண்ணியிருக்கேன். பட் உங்களுக்கு வந்து இந்த இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜென் என்ன மாற்றணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மாற்றிக்கலாம் தாராளமாக. ப்ராசரில் என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் கோர்ஸ் தனியாக வச்சிருக்காங்க, அண்ட் எஃபிஷியன்சி கோர்ஸ் தனியாக இருக்கும். இதில் வந்து மொத்தம் 10 கோர்ஸ் இருக்குது. 6 வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெர்ஃபார்மன்ஸ் கோர் இருக்கும், 4 வந்து பார்த்தீங்கன்னா வந்து எஃபிஷியன்சி கோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ப்ராசரில் வந்து பார்த்தீங்கன்னா 20 MB வந்து பார்த்தீங்கன்னா கேட்ச் மெமரி கொடுத்துருக்காங்க. நம்ம கடைசியாக பார்த்த ரைசனில் வந்து பார்த்தீங்கன்னா 16 MB கேட்ச் கொடுத்துருந்தாங்க. பட் இதில் வந்து 20 MB கொடுத்துருக்காங்க. ஃபார் பெட்டர். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேக்லாம் அவ்வளோ இருக்காது. மேக்ஸிமம் இதோட ஃப்ரீக்வன்சி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஓவர் கிளாக்கிங் ஃப்ரீக்வன்சி 4.60 GHz கொடுத்துருக்காங்க. மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2.5 GHz. ஸோ மினிமம் 2.5, மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஓவர் கிளாக் பண்ணிங்கன்னா எவ்வளோ போனால் 4.6 GHz. இப்போ கேட்டது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அது உங்களோட அட்வான்டேஜ். பட் ஆனால் இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ப்ராசரில் இன்டர்னலாக கிராஃபிக்ஸ் கார்டு கிடையாது. சாம்பார் ஆப் எனக்கு நம்ம கடைசியாக பார்த்த 2 ப்ராசர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்னல் கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கும். அந்த 70Kலே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் கிராஃபிக்ஸ் கார்டு மோஸ்ட்லி தேவையில்லை. பட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜாக இருக்கும். பட் ஆனால் வந்து இருக்கிறதுக்கும் இல்லை அதுக்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் நம்ம கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணுறோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 30Kக்குள்ளே வந்து பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டு சுத்தமாக இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்டர்னல் கிராஃபிக்ஸ் கார்டு போகிறோம். பட் இதில் வந்து இன்டர்னல் கிராஃபிக்ஸ் கார்டு தேவையான ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ மோஸ்ட்லி தேவையில்லை. பட் உங்களுக்கு வந்து
பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பெட்டர் நீங்கள் ஏஎம்டி சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏஎம்டிலே வந்து பார்த்தீங்கன்னா 5500 GT இருக்குது. ஏஎம்டி 5 வந்து பார்த்தீங்கன்னா 7600 ப்ராசர் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் ஏஎம்டி சைடில் போய் வாங்கினாலும் வாங்கிக்கலாம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ண ப்ராசர் பார்த்தாச்சு, இதில் யூஸ் பண்ண கிராஃபிக்ஸ் கார்டு பார்த்தாச்சு, அண்ட் ஃபைனலாக இதில் யூஸ் பண்ணுற மதர் போர்டு. இன்னும் ஸோ நான் சூஸ் பண்ண மதர் போர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ASUSோட Prime H610ME அப்படின்ற மதர் போர்டை சூஸ் பண்ணேன். ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து 6.8K அமேசானில் விற்றுட்ருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சப்போர்ட் ஆகுதுன்னா HDMI, VGA, ஸோ இதெல்லாம் எல்லா இது வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுது. அண்ட் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா PCIe 4.0 சப்போர்ட் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா உங்களோட NVMe SSD வந்து பார்த்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட அட்வான்டேஜ். இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து DDR5 RAM போட முடியாது, DDR4 RAM மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஆனால் உங்கள் ப்ராசரில் நீங்கள் ரெண்டுமே யூஸ் பண்ணலாம், DDR4 RAM யூஸ் பண்ணலாம், DDR5 RAM யூஸ் பண்ணலாம். பட் மதர் போர்டை பொறுத்த வரைக்கும் DDR4 RAM மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் இந்த மதர் போர்டில். இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ செலவாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா 17K, அண்ட் நெக்ஸ்ட் நம்மளோட மதர் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா 6.8K, அண்ட் அது இல்லாமல் நம்மளோட கிராஃபிக்ஸ் கார்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12,300. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து எவ்வளோனா 23,008. அப்புறம் வந்து அது இல்லாமல் பேசாதடா படிக்காத தற்குறிப்பேன் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம்னா 36,000 1K அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செலவு பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட 14,000 இருக்குது. ஸோ அந்த 14,000 வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு SMBS, ஒரு கேபினெட் அண்ட் ஒரு SSD அண்ட் RAM வாங்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் 2 எடுத்து வச்சிருக்கேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா XPS GameX D30 DDR4 8GB நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 1.7K. ரெண்டுத்தையும் நீங்கள் அதாவது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 8GB. ஸோ நான் வந்து 16GB வந்து உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுறேன். நீங்கள் வீடியோ எடிட்டிங் கேமிங்லாம்னா மேக்ஸிமம் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 16GB தேவைப்படும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 16GB RAM. இது ரெண்டுத்தையும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 3.4K வருது. இது ஒரு டைப்பு. அண்ட் இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பிராண்டடாக போகிறோம் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா கொசைரோட வெங்கன்ஸ் RAM வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா வந்து 2.1K அமேசானில் விற்றுட்ருக்காங்க. அது 2 வாங்கினீங்கன்னா 4.3K கிட்ட வந்து இது உங்களோட சாய்ஸ் தான். நீங்கள் எந்த ரேம் வேணால் வாங்கிக்கலாம் உங்கள் பட்ஜெட்டை பொறுத்து. இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொசைர் RAM யூஸ் பண்ணால் எவ்வளோ கிடைக்குது, அண்ட் XBG RAM யூஸ் பண்ணால் எவ்வளோ கிடைக்குது அப்படின்ற டோட்டல் பட்ஜெட்டு நான் கடைசியாக சொல்கிறேன். நம்ம பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 3200 GHz ஸ்பீடில் வந்து பார்த்தீங்கன்னா RAM ரன் ஆகும். அண்ட் நான் வந்து 2 8GB RAM போட்டிருக்கேன். பிகாஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம கேமிங்காக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், நல்லா பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும்னா நம்ம ஒரு 16GB RAM மினிமம் போட்டால் தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். 8GB RAM போட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா லேக் ஆகும். ஸோ அதனால் வந்து 16GB RAM போடுறது பெட்டர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட PSA வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூலர் மாஸ்டர்லேருந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து மேபி டீப் கூல்லேருந்தும் போகலாம், ஆர்எல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட MSIலேருந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த தடவை நான் வந்து 550 வாட் SMBS சூஸ் பண்ணியிருக்கேன். 550 வாட் கொஞ்சம் அதிகம் தான், பட் பெட்டராக நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிகாஷனுக்காக 550 வாட் எடுத்திருக்கேன். மேபி நீங்கள் வந்து இந்த கிராஃபிக்ஸ் கார்டெலாம் போடல, இல்லை கிராஃபிக்ஸ் கார்டு இன்க்ரீஸ் பண்ணி போட்டிங்கன்னா இந்த 550, இல்லை நான் 1650 தான் போடுறேன்னு நினச்சிங்கன்னா 450 வாட்டே வந்து பெட்டர். ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1K தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கு டிஃப்ரெண்ட். ஃபைனலாக வந்து நம்ம டோட்டலாக வந்து நம்மளோட ஃபுல் பட்ஜெட்டில் வந்து நான் இடிக்குதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை ரெண்டுத்துக்கும். ஸோ அதனால் வந்து பெட்டர் நீங்கள் 550 வாட்டே போடுறது. அண்ட் அதை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிராண்ட் வந்து உங்களை இஷ்டம் தான். நீங்கள் MSIயும் சூஸ் பண்ணலாம், டீப் கூலும் சூஸ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ஒரு பிரான்ச் SMBS. அண்ட் நம்ம சூஸ் பண்ண கூலர் மாஸ்டரில் MWE 550 பிரான்ச் அப்படின்ற SMBS தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 4K அமேசான் விற்றுட்ருக்காங்க. கீழே இதோட லிங்க் எல்லாமே நான் கீழே கொடுத்துருக்கேன், வேணால் செக் பண்ணி பாருங்கள். லாஸ்ட் வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரூஷியல் யூஸ் பண்ணியிருக்கோம் லாஸ்ட் 2 PCBயில். பட் இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டிஜிட்டல்லேருந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். ஸோ வெஸ்டர்ன் டிஜிட்டலில் நான் 2 எடுத்து வச்சிருக்கேன். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அகைன் அந்த பட்ஜெட் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா 2 தான் எடுத்து வச்சிருக்கேன். உங்கள் யூஸை பொறுத்து நீங்கள் ரெண்டுத்தையும் வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 240GB வந்து பார்த்தீங்கன்னா ஒரு SSD எடுத்து வச்சிருக்கேன். அதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 2K. அண்ட் வெஸ்டர்ன் டிஜிட்டலில் இன்னொரு இருக்குது, அதாவது வெஸ்டர்ன் டிஜிட்டல் 1TB SSD இருக்குது. அதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 6K கிட்ட வருது. ஸோ ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வித்தியாசம் 4K. ஸோ அந்த 4K வச்சு நீங்கள் மேபி அந்த 4K போட்டு நீங்கள் கிராஃபிக்ஸ் கார்டும் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம். ஒரு வேளை எனக்கு 1TB வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு SSD தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 1TB SSD வாங்கிக்கலாம். நீங்கள் எடிட்டிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஸோ எடிட்டிங் பண்ணும்போது லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வீடியோஸ்லாம் தேவைப்படும். ஏன்னா எனக்கே வந்து 2TB SSD போட்டாலும் அந்த அதில் வந்து 1TB SSD ஃபுல்லாக எனக்கு வீடியோஸு, டெம்ப்ளேட்ஸ் இதெல்லாம் வச்சே வந்து பார்த்தீங்கன்னா 10GB காலி ஆகிடும். ஸோ அதனால் உங்கள் யூஸை பொறுத்து நீங்கள் வந்து எந்த SSD வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கேபினெட். ஸோ கேபினெட் சூஸ் பண்ணது லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெப்ரானிக்ஸோட ப்ரீமியம் அந்த கேபினெட் சூஸ் பண்ணிப்போம். பட் இந்த தடவை வந்து ஆன்டெக் eSportsலேருந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஆன்டெக்கோட eSports Elite 1100 மிட் அப்படின்ற ஒரு கேபினெட் சூஸ் பண்ணியிருந்தேன். இதுவும் வந்து சிமிலராக அந்த ஜெப்ரானிக்ஸோட கேபினெட் மாதிரி இருந்துச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஃபேன் இருந்துச்சு. ஸோ அதனால் கூலிங் வந்து சிஸ்டம் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால சூஸ் பண்ணது. ஸோ இதில் வேலை வந்து பார்த்தீங்கன்னா 2K அமேசானில் விற்றுட்ருக்காங்க. நீங்கள் இந்த கேபினெட் சூஸ் பண்ணேன். ஏன் இந்த கேபினெட் இந்த மாதிரி தான் ஆக்சுவலி 3 ஃபேன் இருக்க மாதிரி கேபினெட் நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து நீங்கள் வந்து அந்த கேமிங்க்கு யூஸ் பண்ண போகிறீங்க, எடிட்டிங் யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்கிறீங்க. ஸோ அதனால் வந்து கேபினெட் சூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி 3 ஃபேன் இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இல்லைனா எரியுதடி மாலா
ஃபேனை போடு. வந்து கூலிங் சிஸ்டம் நல்லா ப்ராப்பராக வச்சுக்கோங்க. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் சொல்கிறேன்னு சொன்னல. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா XPG RAM யூஸ் பண்ணியிருக்கேன். XPG RAM-உம் 550 வாட் SMB யூஸும் அதுக்கடுத்து 240 SSD யூஸ் பண்ணி நமக்கு வந்து எவ்வளோ பட்ஜெட் கிடச்சிருக்குன்னா 47.5K வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வந்திருக்கு. இதுவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொசையரோட ரேமும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கூலர் மாஸ்டர் 550 SMB யூஸ் பண்ணி அதுவும் இல்லாமல் வெஸ்டர்ன் டிஜிட்டல் 1 TB SSD யூஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 52.4K வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலவு பண்ணுறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 5K கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் கிடைக்குது. இந்த 5K வச்சு நீங்கள் மேபி வந்து ஒரு இன்னும் காசு போட்டு நீங்கள் கிராஃபிக்ஸ் கார்டு வாங்கினாலும் வாங்கலாம். அரல்ஸ் இந்த 52.4Kவே என்னஃப்னா நீங்கள் அதையும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் உங்களோட ஒரு பர்சனல் ப்ரிஃபரன்ஸை பொறுத்து தான் நான் சொல்கிறேன். ரேமில் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3000 GHz தான். ஸ்டீலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ். அதாவது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 240 GB, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 1 TB. ஸோ இந்த SSDயில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சூஸ் பண்ணுறது. இல்லை ப்ரோ எனக்கு SSDயே வேணாம், நான் வந்து NVMe SSD போகிறேன்னு நினச்சிங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த 240 GB 3K கிட்ட வந்துச்சு வெஸ்டர்ன் டிஜிட்டலில். ஸோ அது கரெக்டாக எனக்கு அதோட ப்ரைஸ் தெரில, நான் இங்கே போடுறேங்க. தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நம்ம பிசி ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 52.4Kக்கு வந்து பில் பண்ணியாச்சு. இந்த 52.4K பிசியோட பெஞ்ச் மார்க்கிங்ஸ் நம்ம இப்போ பார்த்துலாம். இன்டலோட i5 13400 ப்ராசரோட பெஞ்ச் மார்க்கிங்ஸ் வந்து கீக் பெஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15,890 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா நம்மளோட Ryzen 5 7600X ப்ராசரை விட வந்து பார்த்தீங்கன்னா வந்து 500 பாயிண்ட்ஸ் வந்து லீடிங்கில் இருக்குது. இது இல்லாமல் AMDயோட Ryzen 5 7600X ப்ராசர் வந்து எவ்வளோ பண்ணியிருக்குன்னா 15,315 பாயிண்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கு. கிட்டத்தட்ட 500 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்டெல் i5யோட நம்மளோட Ryzen 5 7600 வந்து கம்மியாக பண்ணியிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெல் i5 வந்து பார்த்தீங்கன்னா பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா Cinebench R23 சிங்கிள் கோரில் நம்மளோட ப்ராசர் எப்படி பண்ணியிருக்குன்னு பார்க்கலாமா. வந்து பார்த்தீங்கன்னா இன்டெல் i5 13400F வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1794 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸியான் ப்ராசரோட வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக பண்ணியிருக்கு. ஸோ எக்ஸியான் ப்ராசர் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எக்ஸியான் ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் ஸ்டேஷன் ப்ராசர். ஸோ அதை விட வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பாயிண்ட் தான் கம்மியாக பண்ணியிருக்கு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசரோட மல்டி கோர் பர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மல்டி கோரில் சுமாராக தான் கிடச்சிருக்கு. மல்டி கோரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த i5 13400F ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா 106 பாயிண்ட்ஸ் தான் கிடச்சிருக்கு. மல்டி கோரில் ஓரளவுக்கு கம்மியாக பண்ணியிருக்கு. எக்ஸ்பெக்டேஷன் நான் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருந்தேன், பட் அதை விட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசர் கம்மியாக பண்ணியிருக்கு. பாஸ் மார்க் அப்படின்ற ஒரு பெஞ்ச் மார்க்கிங்ஸில் இந்த ஒரு ப்ராசர் எவ்வளோ பண்ணியிருக்குன்னு பார்க்கலாமா. மல்டி த்ரெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 25,213 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கு. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் த்ரெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3,654 பாயிண்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கு. இது வந்து நல்ல ஸ்கோர்ஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லாவே பண்ணியிருக்கு இந்த ப்ராசர். ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு சூப்பராக பண்ணியிருக்கு. நீங்கள் இன்னும் வந்து பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா மேபி i7 ட்ரை பண்ணலாம். அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். நம்மளோட AMD கம்பேர் பண்ணும்போது இது வந்து நல்லா பண்ணியிருக்கான்னு கேட்டிங்கன்னா எஸ், பட் ஆனால் இருக்க ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்டர்னல் கிராஃபிக்ஸ் கார்டு இது கிடையாது. பட் ஆனால் நம்மளோட AMD சைடில் இருக்குது. ஸோ இது வரைக்கும் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராசரோட பெஞ்ச் மார்க்கிங். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிராஃபிக்ஸ் கார்டோட பெஞ்ச் மார்க்கிங்ஸ் பார்க்கலாமா. கிராஃபிக்ஸ் கார்டோட பெஞ்ச் மார்க்கிங்ஸில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு வந்து GTX 1650 அப்படின்ற கிராஃபிக்ஸ் கார்டு. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 13,645 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கு. இது நல்லா பண்ணியிருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுக்கு 12Kக்கு நல்லா பண்ணியிருக்கு. அண்ட் இது வந்து இந்த கிராஃபிக்ஸ் கார்டோட அட்வான்டேஜ் என்னென்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 4 GB VRAM இருக்குது. ஸோ நல்லா ஓரளவுக்கு நீங்கள் 4K ஃபோட்டோஸ் வச்சிங்கன்னா நல்லா சப்போர்ட் ஆகும். ஏன்னா என்னோட 750Ti 2 GB VRAM தான் இருக்குது, ஆனால் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் அந்த ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்லையும் சரி ப்ரீமியர் ப்ரோவும் சரி. அதனால் 4 GB VRAM இருக்குது உங்களோட கிராஃபிக்ஸ் கார்டில். ஸோ அதனால் அது நல்லா பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணும். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கேமிங் சைட் போயிடலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேமிங்கில் எனக்கு வந்து GTA5 பெஞ்ச் மார்க்கிங்ஸ் கிடைக்கல. அதுக்கு பதில் நான் வந்து சைபர் பங்கோட பெஞ்ச் மார்க்கிங்ஸ் எடுத்துருக்கேன். ஸோ சைபர் பங்கில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 30 to 35 FPS வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக கிடைக்கிது. இது வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 4K போயிட்டிங்கன்னா 4Kயில் வந்து பார்த்தீங்கன்னா சைபர் பங்கில் 5 FPS தான் கிடைக்கிது. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் GPU வந்து பார்த்தீங்கன்னா வந்து 4Kக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக சப்போர்ட் ஆகாது. 4K உங்களுக்கு நல்லா பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கணும்னா நீங்கள் 3050 தான் சூஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 4Kயில் வந்து அதிகமாக ஆடணும்னு நினச்சிங்கன்னா பெருசாக பர்ஃபார்மன்ஸ் கிடைக்காது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு செட்டிங்ஸில் ஆடும்போது 30 to 35 FPS கிடைக்கும். Far Cry 5ல் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 52 FPS எடுத்திருக்கு. அண்ட் 4Kயில் வந்து பார்த்தீங்கன்னா 12 FPS தான் எடுத்திருக்கு. அகைன் நான் சொன்ன மாதிரி 4Kயில் நான் சொல்கிற கேம்ஸ் எதுவுமே வந்து பெருசாக பர்ஃபார்ம் பண்ணாது. அதுக்கு நீங்கள் 3050 தான் போகணும். 4Kயில் 1650 வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கல. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா Assassin's Creedல வந்து பார்த்தீங்கன்னா 47 FPS வந்து ஆவரேஜாக கிடச்சிருக்கு செட்டிங்ஸில். இதுவே நீங்கள் 4Kயில் போனீங்கன்னா 13 FPS தான் கிடச்சிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா Battlefield 5 அப்படின்ற கேம் வந்து பார்த்தீங்கன்னா 72 FPS கிடச்சிருக்கு ஆவரேஜாக செட்டிங்ஸில். லோ 7Kயில் போனீங்கன்னா 20 FPS தான் கிடச்சிருக்கு. இது வந்து 4K
4Kல இது நல்லா பெட்டர் பண்ணியிருக்கு இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு Battlefield 5 அப்படின்ற கேம். Red Redemption 2 வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ஐ செட்டிங்ஸில் 63 FPS கிடச்சிருக்கு. 4Kவோட பெஞ்ச் மார்க்கிங்ஸ் கிடைக்கல. இது வரைக்கும் நீங்கள் இது பார்த்த கேம்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஐ செட்டிங்ஸில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, லோ செட்டிங்ஸ்லையும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இதை விட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 FPS 6 FPS தான் வந்து பார்த்தீங்கன்னா லோ செட்டிங்ஸில் நீங்கள் போகும்போது அதிகமாக கிடைக்குது. அண்ட் 4Kல FPS ட்ராப் நிறையவே இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கிராஃபிக்ஸ் கார்டு 4K கிடையாது. ஆவரேஜாக எல்லா கேமையும் கம்பேர் பண்ணும்போது இந்த ஒரு கிராஃபிக்ஸ் கார்டோட பெஞ்ச் மார்க்கிங்ஸ் எவ்வளோ கிடைக்குதுன்னா லோ செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 250 FPS கிடைக்குது ஆவரேஜாக எல்லா கேம்ஸையும் கம்பேர் பண்ணும்போது. மீடியம் செட்டிங்ஸில் 211 FPS கிடைக்குது. ஐ செட்டிங்ஸில் 85 FPS கிடைக்குது. அல்ட்ராவில் 61 FPS அண்ட் 4Kல 11 FPS. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லோ செட்டிங்ஸ்லையும் மீடியம் செட்டிங்ஸ்லையும் அவாய்ட் பண்ணிவிடுங்க. கண்டுக்கிறது இல்லையா, அவாய்ட் பண்றாங்களா? இந்த ஐ செட்டிங்ஸில் 85 FPSன்றது ஓகே, நல்லா ஆவரேஜாக எல்லா கேம்ஸையும் கம்பேர் பண்ணும்போது 85 FPSன்றது குட். அண்ட் அல்ட்ராலையும் 61 FPS எக்ஸ்பெக்ட் பண்ண தான், அல்ட்ராலையும் 4Kலையும் கம்மியாகுன்றது. ஸோ அதனால் அல்ட்ராலையும் 4Kலையும் நல்லாவே கம்மியாக இருக்குது. 4Kலலாம் ரொம்ப ட்ராப், அல்ட்ராவுக்கும் 4Kக்கும் கிட்டத்தட்ட 50 FPS ட்ராப் இருக்குது. ஸோ அதனால் 4Kவை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி வாங்காதீங்க. அப்படி வாங்குறதா இருந்தால் 3050 வாங்கிக்கோங்க. அண்ட் ப்ரொடக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ரீமியர் ப்ரோ ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா நல்லா பர்ஃபார்மன்ஸ் தரும். நீங்கள் வந்து ஒரு 4K ஃபுட்டேஜ் வச்சிங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் இருக்கும். மிச்சபடி வந்து பார்த்தீங்கன்னா 1080p ஃபுட்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபுட்டேஜ் ட்ராப்பும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி தரும். டைம் லைன்லையும் பெருசாக லேக்லாம் கிடையாது. ஏன்னா நான் 750 யூஸ் பண்ணுறேன், அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுட்டேஜ்லாம் வச்சுனா லேக் கிடையாது. நீங்கள் ஒரு 1060 வாங்க போகிறீங்க, பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா லேக் ஆகாது. 3Dயில் போகும்போது வந்து மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டரிங் டைம் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் ரெண்டர் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஒரு 50 செகண்ட்ஸ் டெம்ப்ளேட் எடுத்தால் கூட அதை 3Dயில் நீங்கள் ரெண்டர் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா டைம் எடுத்துக்கும். ஸோ அந்த ரெண்டரிங் டைம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் ஒரு வேளை 3050 அப்கிரேட் பண்ணிங்கன்னா அதில் வந்து அந்த ரெண்டரிங் டைம் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் கம்மியாகிடும். ப்ரீமியர் ப்ரோவில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து ரெண்டர் பண்ணி தந்துடும். இப்போ நான் இந்த ஃபோட்டேஜ் எடுத்து நான் வந்து 1060ல் போட்டேன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மினிட்ஸ், ஒரு 20 மினிட்ஸ் வீடியோனா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 மினிட்ஸ் எடுத்துக்குது. அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் வச்சாலும் சரி நல்லா பர்ஃபார்ம் பண்ணி தந்திருக்கு. ஸோ அதனால் வந்து ப்ரொடக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதுவும் நீங்கள் வண்டர்ஷேர்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா ரொம்ப சூப்பராக பண்ணணும். ஏன்னா ப்ரீமியர் ப்ரோக்கே இது நல்லா சப்போர்ட் ஆகும்போது வண்டர்ஷேர்லாம் நல்லா பண்ணணும். நம்மளோட சப்ஸ்கிரைபரோட கேள்விக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பதில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. அண்ட் உங்களுக்கு என்ன இதில் வந்து ஒரு மாற்று கருத்துக்கள் இருந்துச்சுன்னா அதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க. அண்ட் உங்களுக்கு என்ன டவுட் இருந்துச்சுன்னா அதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரோ நான் ஒரு 1 lakhல பிசி பில் பண்ணணும்னு நினைக்கிறேன், இல்லை ஒரு 80Kல பிசி பில் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வாய்ப்பில்லை ராஜா, நான் அதுக்கான ஒரு வீடியோ போடுறேன். அண்ட் அது இல்லாமல் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பற்றியான டவுட் இருந்துச்சுன்னா அதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அதை பற்றி ஒரு வீடியோ போட்டுருலாம். ஸோ அவ்வளோதான், இன்னொரு வீடியோ சந்திப்போம். அண்ட் தென் பாய்.